உங்களுக்கு இன்னொரு அதிசயமான விஷயத்தை சொல்லட்டுமா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நீங்க எடுக்க சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்ல கூட ஜாதி மென்ஷன் பண்ணி நிறைய இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒவ்வொரு கிராமத்துலயும் அந்த பள்ளி கூட இருக்கிற மாணவர்களை மட்டும் கிடையாது, அந்த மாணவர்களோடு சேர்ந்த அத்தனை பேருடைய டேட்டாவும் ஸ்கூல் எஜுகேஷன்ல இருக்கு சார். இப்போ பாமக மாநாட்டில் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இவ்வளோ டேட்டாஸ் இருக்கு நம்மகிட்ட. பள்ளிக்கூடங்களில் இந்த கேஸ்ட் எல்லாம் இன்புட் கொடுக்குறாங்க. இன்னும் வந்து தமிழ்நாடு வந்து ஜாதிவாரி கணக்கெடுக்காமல் இருக்குது. இது எதுனாலங்க எடுக்காமல் இருக்காங்கன்னா? இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தால் வேலிடாக இருக்கும், நாங்கள் எடுத்தால் வேலிட் இல்லைன்றாங்க. ஆனால் டேட்டா இருக்குது, இல்லாமல்லாம் கிடையாது. அரசு இப்போ நீங்கள் எல்லா ஸ்கூல் எஜுகேஷன் சிஓ டிஓ அத்தனை பேருக்கும் தெரியுங்க. அன்பில் மகேஷ்க்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அவர் எதோ பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் ஸ்மார்ட்டாக இல்லை ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா ஆண்டவனுக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் கேட்டீங்க, இப்போ பாமக அவர் வந்து கேட்குறாருன்னு. அவருக்கு அவங்க எல்லா டேட்டாவும், அதுவும் டாக்டர் ராமதாஸ் வந்து எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கே சில நேரம் சில டேட்டா சொல்லுவார். அவர் இங்கே இப்படி இருக்குது அப்படி இருக்குது இது பண்ணுங்க அப்படின்னு. தெரியாமல்லாம் கிடையாது, சும்மா இதெல்லாம் பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே இருக்குது. நினச்சா கன்சல்டேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு நாள் போதும். எல்லா தரவுகளையும் எடுத்து கன்சல்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். நீங்கள் அதை டெசிஷன் எடுக்க முடியாது. நீங்கள் வற்புறுத்தலாம். ஜாதிவாரி கணக்கு தரவுகள்லாம் ஆல்ரெடி இருக்குது.